ஐயா உருவில கொண்டு வாங்க, ஐயா உருவில கொண்டு வாங்க. அந்த ஆயுஷ் மாத்திரை போன உடனே உருவில் பட்டேல் வந்தா இன்னைக்கு இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ப்ரோ. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். உருவில் பட்டேலை பத்தி எவ்வளவு பேசுனீங்க. சில பேர்லாம் மனசாட்சியே இல்லாம அவன் வரான், 2 பால் எல்லா பாலும் ஸ்லாகர் மாதிரி அடிக்கிறான், ட்ரை பண்றான், விக்கெட் குத்துட்டு போறான். டேய் போய் உருவிலோட ரெக்கார்ட் எடுத்து பாடுறா. உருவில் பட்டேல் மாட்டடி அடிச்சாரு, அடி பால்னு எடுத்தாரு. இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா தூபே டொடக்குன்றாங்க. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரெக்கார்டு இருந்ததானே, ஆல்ரெடி 5 கப்பு வச்சிருக்கோம். இப்போ இதுவும் ஒரு ரெக்கார்டு தான். மேட்சா இல்ல ப்ரோ, ஒரு பக்கம் அழுவுறதா இல்ல ஒரு பக்கம் சிரிக்கிறதான்னு தெரியல. ஏன்னா உருவில் பட்டேல் அந்த ஒரு இன்னிங்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அந்த ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஜெயிச்சிருக்கணும், அந்த ஒரு ஆசை இருந்தது. பார்த்தாங்க உருவில் ஒரு புயல் மாதிரி ஒரு வேகத்துல வந்து சும்மா சொல்லிட்டு இங்க வாங்கிக்கோ இன்னும் வாங்கிக்கோன்னு 6 அடிச்சாரு. சரி ஓகே, உருவில் பட்டேல் இன்னைக்கு மேட்சை முடிச்சிருவாருன்னு பார்த்தா விக்கெட். சரி ஓகே, அவ்வளவு அப்ப கூட கேம் கையில தான், ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சா டக்குன்னு முடிச்சிடலாம், ஒரு பாலுக்கு ஒரு ரன் அப்படி இப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து போடுவாங்களா கட்டை, பெரிய கட்டையை போட்டு உட்காந்து படுத்துக்கினாங்க. நானும் சரி எப்பயா 6 அடிங்கயா 4 அடிங்கயான்னு பார்த்துன்னு இருக்கேன். நடுவுல ரொம்ப ரேரா அடிச்சாங்க. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் ஸ்டில் அந்த 2 ஓவர் வந்து கடைசியா வந்து எப்படியோ கேம் தோத்துருவோம்னு நினைச்சத ஜெயிக்க வச்சிட்டாங்க. இதுக்கு கிரெடிட் வந்து நான் தூபே கொடுக்க மாட்டேன். யாரு கொடுக்கணும்? ரிஷப் பண்ட் கரெக்டான டைம்ல நம்ம தோனியோட டீம் பிளே ஆஃபுக்கு போவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னரை இறக்கி விட்டு இந்த ஒரு 2 வைட் பால் போடு, தூபே சில டைம் மாட்டாலும் மாட்டாமையும் போவோம், ஃபர்ஸ்ட் நீ 2 வைடு போடு, அப்புறம் தூபே அடிச்சாருன்னா 6 அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட் பார்த்து நமக்கு ஒரு ஓவர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லணும். ஆப்வியஸா தூபே இப்போ பண்ணது வந்து பெரிய சாதனை எல்லாம் கிடையாது, அது ஒத்துக்கிட்டு ஆகணும். பட் ஸ்டில் தூபேனால முடியும், வருவாரு. ஆனா என்ன தூபே வந்தோடனே பயமா இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா கடைசியா ஒய்டு வரத்துக்குலாம் நம்ம ஆளுங்க கத்த ஆரம்பிச்சாரு, ஒய்டு வந்துச்சு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கதான் தோனியை மிஸ் பண்றோம். தோனி வந்திருந்தாருன்னா எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லை ப்ரோ, 2 6 போதும், ஒரு 3 பாலுக்கு 2 6 4 பாலுக்கு 2 6 அப்படின்னாலும் அது போதும் ப்ரோ. இன்னைக்கு கேம் நம்ம இவ்வளவுலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க மாட்டோம். கடைசி ஓவர் வரையும் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு மேட்சஸ் சிஎஸ்கே கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போயிட்டு திக்குலாம் நம்ம போய் இருந்திருக்கோம். அந்த திக்கு வேற ப்ரோ. இன்னைக்கு ஆச்சு பாருங்க திக்கு. அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல டிராமடைஸ் ஆன நானு திருப்பி இந்த எல்எஸ்சி மேட்ச்ல கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போயிட்டு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட 2 பாயிண்ட் வேணுமான்னு கேட்டு கடைசியா 1 லட்டு தான் கிடைச்சிது. அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஆனா 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு சிரிப்பும் வருது, என்ன பண்றது தெரியல. இல்ல நான் இன்னொரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஆர்சிபில எல்லாம் பிரைம் பேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒருத்தனை காமிங்கடான்னு கேட்டாங்க. ஆயுஷ் மாத்திரே லீவ் எடுத்திருக்காரு சரியா. ஆனா உருவில் பட்டேல் நான் இருக்கேனே ஏன் என் பேரை சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு காட்டினாரு. ரெக்கார்டு, யூ மீன் ரெக்கார்டு? உருவில் பட்டேல் கேவ் த ரெக்கார்ட். அவள்தான் உருவில் பட்டேல் வந்தாரு, ஒரு ரெக்கார்டு கொடுத்தாரு. ஆர்சிபி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரெக்கார்டு இருந்ததானே, ஆல்ரெடி 5 கப்பு வச்சிருக்கோம். இப்போ இதுவும் ஒரு ரெக்கார்டு தான். 15 பால்ல வந்து 13 தானே, ஓகே 13 பால்ல வந்து 50 அடிச்சாரு. இல்ல என்னன்னா ரெய்னா இல்லாததுக்கு அப்புறம் நீங்க 200 சேஸ் பண்ணீங்களா, 180 சேஸ் பண்ணீங்களா? ஒப்பா மௌன இன்னைக்கு வந்து சேஸ் பண்ணியாச்சு இல்ல. சாரி ஏகா ப்ரோ, உங்க டைலாக் வேற வந்துருச்சு, காப்பி ரைட் கொடுத்துறாதீங்க. அதான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா உருவில் பட்டேல் வந்தது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த உருவில் பட்டேல் வரணும் தான் அப்போது கத்திக்கிட்டு இருந்தேன், ஐயா உருவில கொண்டு வாங்க, ஐயா உருவில கொண்டு வாங்க. அந்த ஆயுஷ் மாத்திரை போன உடனே உருவில் பட்டேல் வந்தா இன்னைக்கு இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ப்ரோ. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். உருவில் பட்டேலை பத்தி எவ்வளவு பேசுனீங்க. சில பேர்லாம் மனசாட்சியே இல்லாம அவன் வரான், 2 பால் எல்லா பாலும் ஸ்லாகர் மாதிரி அடிக்கிறான், ட்ரை பண்றான், விக்கெட் குத்துட்டு போறான். டேய் போய் உருவிலோட ரெக்கார்ட் எடுத்து பாடுறா, இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட்னு பாடுறா. உருவில் பட்டேலோட கேம் பிளே வாத்தாண்டா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. பிளைண்டா எல்லாத்தையும் சுத்துறாருன்னு சொல்ல முடியாது, வந்து அந்த சுத்துல ஒரு இன்டென்ட் இருக்கு. அலறானுங்க உள்ள எல்எஸ்ஜி. நான் சொல்றேன் அங்க உருவில் பட்டேல் பண்ணிட்டு போன இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா, அந்த கடைசி 20வது ஓவர்ல தூபே பேட்டிங் ஆனிருந்தாருல, அது ஒரு இம்பாக்ட். என்னென்னமோ பண்ணானுங்க, ஸ்லோ ஆக்குறானுங்க, எல்லாத்துக்கும் அப்பீல் பண்றானுங்க, வேணும்னே ஒய்டு போடுறானுங்க. அது ஏன் உருவில் பட்டேல் பண்ணி கொடுத்த இம்பாக்ட் அப்படி. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த 200 தாண்டுவீங்களான்ற கேள்லாம் வரக்கூடாது. சேஸ்ல தாண்டியாச்சு. ருத்ராஜ் நல்லாதான் பர்ஃபார்ம் பண்ணாரு. சேஸ்னா ஒரு ருத்ராஜ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நீ 42 ரன் அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், அதுவும் முடிச்சுது. அவ்வளவுதான். காலையில ஒரு விசிலு, சாயங்காலமும் ஒரு விசிலு, இந்த நைட்டு கருப்பு ட்ரைலர் பார்ப்பேன், அங்க ஒரு விசிலு. அப்படி இல்லைனாலும் ஒண்ணும் இல்லை, எம்ஐ ஜெயிச்சா இன்னொரு பெரிய விசில் அடிச்சு தூங்கிடுவேன். அதான் ப்ரோ, தோனி வரணும் ப்ரோ. மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் இருக்குதான். இப்ப என்னன்னா இன்னைக்கு பிரவேசுக்கு படவே இல்லை.
நான் நினைச்சேன் பிரவிஸ் வந்து 4 அடிச்சோடனே அவ்வளவுதான், இவன் ஒரு 2 6 அடிச்சு குத்துருவான் அப்படின்னு பார்த்தா பிரவிஸ் அந்த பால் பேட்ல படுறதெல்லாம் போக மாட்டேங்குது. என்னன்னு நினைக்கிறது இத? சரி ஓகே, பிரவிஸுக்கு படல அப்படின்னு ஒண்ணு, அடுத்ததான் நீங்க வந்து ஒரு ஜேமி ஓட்டனை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஆளோட ஹைட் வெயிட்டுக்கு தூபே சுத்தினாலும் போகாதான்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த ஆளு சுத்தி பேட்ல எங்க பட்டாலும் இன்னைக்கு நல்லா பிச்சாவும் இருந்தது அப்படின்னும் போது அந்த ஒரு இவ்வளவு தூரம் மேட்ச் போயிருக்காது, கொஞ்சம் இதுவா வந்து போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பிரசாந்த் உயிர்னாலும் நல்ல பேட்டிங் ஆட முடியும்ன்றது இன்னைக்கு தெரிஞ்சுது. அந்த ப்ரெஷர் எடுத்தாரு தூபே, கடைசி வரையும் எடுத்துட்டு போகும்போது ஐயா தூபே ஐயா தூபே ஐயா தூபேன்னு இருந்தது. பட் ஸ்டில் அதான் தூபேவை எதுவும் பேசவும் முடியல, பேசாமே இருக்க முடியல ப்ரோ. ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்து பாருங்க, அந்த நிலைமை புரியும் உங்களுக்கு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது அப்படின்னா, தூபே உள்ள கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரா வச்சுக்கலாம். தூபே திருப்பி நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் ஃபீல்டிங்ல, நல்லா பண்ணாருன்னா ஓகே நம்ம பேக் பண்ணுவோம், அந்த ஃபீல்டிங்ல ஒரு கான்பிடன்ஸை கொடுப்போம், நம்மளே அவரை பேக் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணாங்க. பேக் பண்ணதுக்கு ஒரு 2 ரன் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. கேட்ச் நல்ல வேலை இன்னைக்கு கேட்ச் மிஸ் பண்ணல. தூபே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு. அதுவும் நம்ம வந்து ரிஷப் பண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். தூபே அடிச்சிருக்கு 6க்கு ரிஷப் பண்ட் கிரெடிட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா ஸ்பின்னர் இறக்கி விட்டார்ல. ஸோ அப்படி இப்படின்னு ஜெயிச்சாச்சு ப்ரோ. இன்னும் ஒரு 3 கேமு அப்படி இப்படின்னு ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தூபே எனக்கு ஓகே தான். இல்ல என்னன்னா தூபே 2 6க்காக எல்லாம் வந்து நான் எப்படி சொல்றேன், அதான் ப்ரோ ஸ்பின்னர் இறக்கி விட்டாங்க ப்ரோ, எய்டன் மார்க்ரம் இறக்கி விட்டாங்க ப்ரோ. ஆறுசாமி தான் நம்ம இப்பெல்லாம் டஃப் கால் எடுத்துதான் ப்ரோ ஆகணும். அப்படி பார்த்தா தளபதியை விட்டுற கூடாது, தளபதியை விட்டுட்டோம். அவரு விடும்போது தூபே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் போய் 5 கப் இருக்குன்னு ஃபிளெக்ஸ் பண்றாரு இல்ல. அந்த 5க்கு அப்புறம் 6, அதுதான் நீ ஆரிச்சாமி ஒரு 2 6 அடிச்சுட்டு போயான்ற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு 2 6 அடிச்சாரு தான். ஆனா பாண்டியா வந்தா இன்னும் சூப்பர் தான். அதெல்லாம் பாண்டியாலாம் கிளாஸ் தான், 2 பேரும் லைக் டு லைக் பிளேயர்ஸ் தான். ஆனா பாண்டியாவோட மாசம் கிளாஸும் இன்னைக்குமே டிஃப்ரெண்ட். இப்பதான் இன்ஜுரின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க, பரவாயில்ல. இன்ஜுரி இல்லை, நீங்க சும்மா உட்கார வச்சாலும் அடுத்த வருஷம் காசிமா பேசியிருக்காரு, நாங்க ட்ரேட்ல எடுத்துக்கிறோம், தூபே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா சொல்லக்கூடாது தான், பட் ஸ்டில் மேபி ஒரு ஜடேஜாவை வச்சுக்கிட்டு தூபே பத்தினா எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்றாங்க, பத்தினா தூபேவை ட்ரேட் பண்ணிட்டு ஜடேஜா வச்சிருந்துருக்கலாமோ தோணுது. சஞ்சு அப்படியே எடுத்திருக்கலாம்னா அது அவங்களும் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க 6. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம். அப்புறம் இந்த பீக் ஆர்சிபி, உங்களுக்கும் எங்களுக்கும் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸு. நாங்க வந்து எங்க டீம் டவுன் ஃபால்ல இருக்குன்னு சொன்னீங்க, டீமே இல்லை, நீங்க டீமே இல்லாத டீம் உங்களோட 2 பாயிண்ட் தான்டா கம்மி. இன்னைக்கு அடுத்த மேட்ச் இருக்கு அவங்களுக்கு, பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ரெக்கார்ட்ஸா கப்பா? ரெக்கார்ட்ஸா கப்பா? எது முக்கியம்? கப்பு தானே முக்கியம், கப்புக்கு தானே ஆடுறோம் ப்ரோ. இன்னைக்கு ஆடுறாங்கல்ல மேட்ச், இவங்க யாரும் இந்த சீசன் சும்மா கப்படிக்கணும்னு ஆடல. அங்க இருக்க ஒவ்வொருத்தனும், அந்த ஒவ்வொரு யங்ஸ்டரும், இன்ஜுரிக்கு வந்து ரீப்ளேஸ் ஆன பிளேயர்ஸும் கப்படிக்கணும்னு ஆசைப்படுறது. இப்ப இந்த சீசன் சும்மா கப்படிக்கணும் இல்ல, தோனிக்காக உயிரை கொடுத்து ஆடுறாங்க ப்ரோ எல்லாரும், இன்க்ளூடிங் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். தோனிக்காக ஆடுறாங்க. ஏன்? ஃபேர்வெல் கொடுக்கணும். இந்த இந்தியன் டீம்ல போயிட்டு அவருக்கு ஒரு இது ஆச்சு, ஒரு ஒழுங்கான ஃபேர்வெல் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாரும் உசுரை கொடுத்து ஆடுறாங்க. ஒரு கம்போஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவார்லாம் எதிர்பார்க்கல. துஷார் தேஷ்பாண்டே என்ன பண்ணாரோ அதை இவர் பண்றாரு. ஆனா அது துஷார் தேஷ்பாண்டே கூட ரன்ஸ் கொடுப்பாரு. தோனி இல்லாம உங்க டீம் இல்ல, முடிச்சு காலி, அவ்வளவுதான் அப்படின்னா பண்ணீங்கல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நான் உங்களை கலாச்சாரம் ஒத்துப்பீங்களா? கிரிக்கெட்ன்றது அதுதான், ஒருத்தர் இருந்தாதான் போகும், ஒருத்தர் இல்லைன்னா காலி அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப தோனி இல்லைனாலும் ருத்ராஜோட கேப்டன்சி நின்னு பேசுது. இப்ப பேச மாட்டாங்களே ருத்ராஜோட கேப்டன்சி, இப்ப பேசணும்ல. ஏன் இப்படி இப்ப ஜெயிக்கிறாருல, இப்ப பேசணும்ல ருத்ராஜோட கேப்டன்சி பத்தி. ஏன் இப்ப பேச மாட்டாங்க? இல்ல பவுலிங்ல இன்னைக்கு அடி வாங்கினாங்க, அது வந்து நம்ம நல்லா பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஓட்டனு நூர் அகமது இவங்க எல்லாம் எடுத்த அந்த டக்குன்னு அந்த பிரேக், பிரவிஸ் இன்னைக்கு பேட்டிங்ல ஒன்றும் பண்ணலனாலும் கரெக்டா தூக்கி ஸ்டம்ப்ல அடிச்சாரு பாருங்க ரன் அவுட், அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. அதுதான் நமக்கு அந்த இன்டென்ட் இருக்கு. கொஞ்சம் லைட்டா கேம் நம்ம விட்டு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஒரு எனர்ஜில வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் லிட்டரலா வந்து அந்த சிஎஸ்கே பிளட் சிஎஸ்கே எனர்ஜி தான். ஆக்ஷன்ல என்ன பண்ணணுமா? மிடில் ஆர்டர் பினிஷர்ல நமக்கு கண்டிப்பா இப்ப பாருங்க டாப் 4 செட்டில், டாப் 4 ஷியோர் செட்டில். இந்த பிரவிஸ் ஃபார்முக்கு வரல, எல்லா மேட்சும் எல்லா பிளேஸும் அடிக்கணும்லாம் ஆசை கிடையாது. இப்ப இன்னைக்கு விட்ட பிரவிஸ்
அடுத்த ஒரு 2 கேம்ல அடிச்சு கொடுத்தாருன்னா போதும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து அந்த மிடில் ஆர்டருக்கும் ஃபினிஷருக்கும் 2 பிளேயர்ஸை கொஞ்சம் கரெக்டாக எடுத்தாலே போதும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த சீசன், அதாவது அடுத்த சீசன் ப்ராப்பரா ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கம்போஜுக்கு வந்து இது போட்டுருங்க, ஆர்டிஎம் போட்டுருங்க. உருவில் பட்டேல், ஆயுஷ் மாத்திரம்லாம் ஷோரா வச்சுக்கோங்க, சின்ன அமௌண்ட்டா வச்சுக்கோங்க. உருவில் பட்டேல்லாம் வந்து நீங்க ரிலீஸே பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். எடுக்கவே எடுக்காதீங்க, பயன்ட்டேன் நானு. உருவில் பட்டேல்லாம் ஷோரா ரிலீஸ் பண்ணவே கூடாது. கம்மி பிரைஸ்ல ரீடைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ருத்ராஜ் வந்து 18 கோடிக்கு டக்குன்னு ரீடைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அவர் ருத்ராஜ் வந்து எனக்கு 18 கோடி கொடுங்கன்னு ரீடைன் பண்ண அப்பெல்லாம் வந்து கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா விஷயம் என்னன்னா, இவங்க வந்து நம்ம பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம பிளேயருக்கு ஒரு ஐப்பு கொடுக்கணும்னு 18 கோடி எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆயுஷ் மாத்ரே, உருவில் பட்டேல் இவங்கெல்லாம் நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கே ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ரீடைன் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான அமௌண்ட்டை வச்சு ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷோர் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு குர்ஜப்னீட் வந்திருந்தாருன்னா அவரோட ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். அது கேம்ல இன்னும் ஒரு 15 to 20 ரன்ஸ் கம்மி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி ருத்ராஜ் சக்ஸஸ் கொண்டு வந்துட்டாருல, அதுவும் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய டூஆ டை கால் தான் அது. தூபே வந்து ஸ்ட்ரெயிட்டா 11ல கொண்டு, நான் தூபேக்கு ஒரு ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தூபேக்கு கொடுக்காம இது பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா அவர் ட்ரை பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. பட் மற்ற நல்ல பேசஸே நல்லா அடி வாங்கும் போது, அகில் ஹுசேனே நல்லா அடி வாங்கும் போது, பெருசா டேர்ன் இல்லை, பட் ஸ்டில் அவங்களாமே அடி வாங்கும் போது இவங்க கொஞ்சம் தூபே பக்கம் வந்து குவாலிட்டியான ஸ்பின்னர் இருக்காங்களா, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்காங்களான்னு கேட்டா, ஜட்டு போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க, டீசெண்டா பண்றாங்க. பட் ஸ்டில் நான் இங்க இதோட என்ன பெரிய எக்ஸாம்பிளா சொல்லுவேன்னா, ஆர்சிபி கிருணால் பாண்டியாவை எந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அது பண்ணாங்க அவங்க ஆர்சிபி ஆக்ஷன்ல எடுக்கும்போது. இன்னைக்கு கிருணால் பாண்டியா என்ன பண்றாரு? ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம பெஸ்ட் பிளேயரை தான் எடுத்து டீம்ல ஆட வைக்கணும்னு கிடையாது, நம்ம கிடைச்ச பிளேயரை வச்சே நம்ம மாஸ் காட்டலாம். அதான் இப்போ சிஎஸ்கே பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் ஒரு பக்கம் நல்லா போச்சு, ஒரு பக்கம் பயங்கர டிசப்பாயிண்டடு. உருவில் பட்டேல் மாட்டடி அடிச்சாரு, அடி பால்னு எடுத்தாரு. இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, தூபே டொடக்குன்றாங்க. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்னால நமக்கு ரன் ரேட்ல வந்து கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் நான். கொஞ்சம் ஓவர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாங்கன்னா நமக்கும் நல்ல ரன் ரேட் வரும். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மேல இப்ப செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் 3 மேட்ச் இருக்கு. இந்த 3க்கு 3 ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் நல்லா போவோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். உருவில் பட்டேல் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எதனாலனா இப்போ நமக்கு ஆயுஷ் மாத்திரே கிடையாது, அவர் இன்ஜுரியில போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ரோலை விட இவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இதே மாதிரி அவர் கண்டினியூஸா கொடுத்தாருன்னா டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு 180+ சேஸ் பண்ணியிருக்கோம். ஓவரா ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்ச்சாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி உருவில் பட்டேல் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு. இருந்தாலும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா ப்ரோ, எனக்கு பொறுத்த வரைக்கும் சாம்சங், கெய்க்வாட் இவங்க 2 பேரும் யாராவது ஒரு 12 ஓவர் 15 ஓவர் நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மா இது பண்ணுவாங்க. ஆனா அதுவே நமக்கு வந்து ஒரு மைனஸா அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் ஒழுங்கா விளையாடல, அதனாலதான் தோத்தோம். ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கரெக்டா கொடுக்கறதுனால நமக்கு நல்ல மேட்சஸ் ஜெயிக்கிறோம். ஸோ ஓப்பனிங் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம பின்னாடி இருக்க தூபே, பிரவிஸும் ஃபார்முக்கு வந்து நல்லா அடிச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கார்த்திக் சர்மாவை பினிஷர் ரோலுக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கீங்க நீங்க, அதனாலதான் அந்த இது பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் பின்னாடியே இது பண்ணுங்க. பிரவிஸும் தூபியை முன்னாடி விட்டா ஒருவேளை அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகலாம். அவங்க ஃபார்முக்கு வந்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அவங்க ஃபார்முக்கு இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்ம டீமுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஓகே, இந்த பிச்சுக்கு அந்த மாதிரி இருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரா பேக்டர் எடுக்கணும் இம்பாக்ட் பிளேயர்ல, அதனாலதான் சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே 6 பவுலர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மா ஒரு 10 to 20 ரன்ஸ் வந்து குறைச்சிருக்கும். அது நமக்கு பிளஸ்ஸா கூட இருந்திருக்கும். இப்போ நம்ம சேசிங் பண்றதுனால இவங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது ஓகே தான். ஆரிச்சாமி ஃபீல்டிங்ல கோட்டை விட்டுனே இருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இன்னைக்கு ஏதோ தடவி ஒரு 2 6 கடைசி அடிச்சு முடிச்சிட்டாரு. மார்க்கம் வந்ததுனால நம்ம ஜெயிச்சோன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. பந்தோட பேட் டிசிஷனு. பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வர மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல ப்ரோ, இது வந்து நம்ம சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்தப்போ எப்படி அடிப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட டவுன்ஃபால் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிஎஸ்கே ஃபேனா. பட் இருந்தால் இந்த 2 6 வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா வர மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எனக்கு என்னன்னா அவரை கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தோணுது. இப்போ ஒரு 70% இருக்கு ப்ரோ. ஆனா இருந்தாலும் வர மேட்சஸ் நம்ம கன்ஃபார்மா ஜெயிக்கணும். இந்த மேட்சஸ் மாதிரியே அடிச்சு ஜெயிக்கணும். அதே மாதிரி கரெக்டான ரன் ரேட்ல ஜெயிச்சா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்போ வர மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 15 ஓவர் 16 ஓவர்ஸ் முடிக்க வேண்டிய மேட்சை 20 ஓவர்ஸ்
19 ஓவர்ஸ் முடிக்கிறோம். ஸோ அப்படின்ற போது ரன் ரேட் கம்மியாகுது. ஸோ ரன் ரேட்டோட நம்ம உள்ள போனா நம்ம 3rd பிளேஸ் 4th பிளேஸ் சொல்ல முடியாது, 2nd பிளேஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரன் ரேட்டை நல்லா மைண்ட்ல வச்சுட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் நல்லா சீக்கிரமா முடிச்சாலோ இல்ல ஆல் அவுட் சீக்கிரமா பண்ணாலோ ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சிஎஸ்கே ஃபேனா. அவையில பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து சேப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாம எல்லா மேட்சும் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரும்போது எல்லா மேட்சுமே ரொம்ப கவனமா விளையாடும். ஏன்னா 3 மேட்ச் தான் இருக்குது. மேல இருக்க வந்து செமிஃபைனல்ஸ் போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா லைன்ல பின்னாடி வந்துட்டாங்க, டெல்லி கீழே திட்டு முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரன் ரேட்டை மைண்ட்ல வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும். அவே கேம் ஹோம் கேம் எதுவாக இருந்தாலுமே நம்ம விளையாடுறது தான் இருக்கு. நல்லா விளையாடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா விளையாடினா தான் நம்மளால செமிஃபைனல்ஸ் போக முடியும். போவாங்க நாங்கள் நம்புறோம். ஒரு பேட் சீசன்னால நம்ம வந்துட்டு தூபே அப்படி இட போட முடியாது. அப்படி ஏற்கனவே இப்பதான் தளபதியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தூபே கொடுக்குறது எனக்கு சரியா படல. தூபே வேண்டாம். அதாவது பாத்தீங்கன்னா தூபே நம்ம டீம்ல இருக்கட்டும். ஹர்திக் பாண்டியா அவர் ட்ரேட் பண்ணலாம் சொல்றாரு. அவர் வந்தா நல்லா தான் இருக்கும், அது வேற விஷயம். ப்ரோ ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா நம்ம ஒரு ஃபைனல் சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் கூட ஷேன் வாட்சன் கால் கிழிச்சு ரத்தம் வந்து விளையாண்டாரு. ஏன் விளையாண்டாருன்னு கேட்டதுக்கு நீங்க ரத்தம் வந்து ஏன் விளையாண்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் எந்த மேட்சுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா சிஎஸ்கே டீம் வந்து என்ன பேக் பண்ணாங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து கூட மெயின்டைன் இது பண்ணாம நான் வந்து விளையாடுனேன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு பிளேயர்ஸை பேக் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 2-3 மேட்ச் ஒரு சீசன் ஒழுங்கா விளையாண்டுருக்காக அவரை பேக் பண்ணாம விட்டுட்டு தளபதி இப்ப விட்டு எப்படி கஷ்டப்படுறோம் ஜடேஜா விட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது. வருவார், அவரும் நல்லா ஃபார்முக்கு வருவாரு. அவரெல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா கன்ஃபார்மா நம்ம ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் அவ்வளவு குறைச்சி இட போடாதீங்க. கன்ஃபார்மா தூபே கம்பேக் கொடுப்பார். ரொம்ப ஹாப்பி சிஎஸ்கே எனக்கு வின் பண்ணதுக்கு. என் ஃப்ரெண்டோட இங்க வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே நல்லா விளையாடிச்சு. ஒருவேல் ஃபாஸ்டஸ்ட் 15 நினைக்கிறேன் இன்னைக்கு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட் ஆஃப் தட் கேம். அவர் போன இவரே மிடில் ஆர்டர் அப்படியே சோக ஆரம்பிச்சாரு. இட் ஹேப்பன்ஸ். எல்லாம் சேஸ் ரன்ஸ் 200 மேல போகும்போது இட் ஹேப்பன்ஸ் தான். பட் அழகால முடிச்சிட்டாங்க கேம். கண்டிப்பா போவாங்க இந்த வாட்டி. தோனி எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம். சூப்பர் எதிர்பார்த்தாங்க. ஆமா யா டெஃபினெட்லி தோனி இல்லாம தான் எதிர்பார்க்கறோம். ஏன்னா ஃபியூச்சர் தோனில நம்ப முடியாது. சோ வெரி ஹாப்பி. சிஎஸ்கே பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் 2018 ஃபைனலுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல் 180+ ரன் ஸ்கோர் சேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 14 அன்சக்சஸ்ஃபுல் தோல்விக்கு அப்புறம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு சேசிங்ல ஒரு பாசிட்டிவா கருதப்படும். விடுதலாட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 months வந்து எக்ஸ்போஸ் ஆகல. இப்போ கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை மனதில் கருத்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கேம் பிளான் மாத்திக்கணும். உருப்பட்ட பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 11 மார்க்ஸ் அடிப்பான எதிர்பார்த்தோம். 50 பரவாயில்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் 50 வந்தாரு. இதை விட என்ன வேணும்? ஒரு அக்ரெசிவ் பேட்டிங், இன்டென்ட். இதுதான் கேட்டேன், இன்டென்ட் பேட்டிங். விடுதலாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அடிச்சு 26 balls 6 அடிச்சு கொடுத்தாரு. இதனாலதான் நம்ம பார்த்தா லாஸ்ட்ல வந்து நம்ம கோப்பை பண்ண முடியுது. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் பண்ணிருப்போம் கோப்பை பண்ணதுக்கு. ரூபே பாத்தீங்கன்னா அவரு எங்கேயாவது ஒழிச்சுக்குன்னு பாக்குறேன். ஆனாலும் அவருக்கு பால் அவர் தான் துரத்து என்ன பண்ணுது. அவரை துரத்துனா நம்ம அவரும் கொஞ்சம் வந்து பிளான் எடுத்து நம்ம ஃபீல்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். மற்றபடி பார்த்தோம்னா போலிங் வந்து நிஜமும் நல்லா இருந்தது. அப்படி இல்ல ப்ரோ வேர்ல்டு கப்புக்கே நம்ம அடிச்சு கொடுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கூட ரொம்ப பிபி மாத்திரம் போது பக்குன்னு அடிப்பானா மாட்டானா. பட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா அடிப்பேன், ஏன்னா என் பேர் ஆரிசாமி, அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? மற்ற டீம்ல வந்து ஒரு மாதிரி சொதப்பிடுவாங்க, ஒரு ப்ரெஷர்ல விட்டுருவாங்க. ஆனா அவரு இல்ல, கண்டிப்பா வந்து ஒரு பால் வைடு பார்த்தாரு, 2 பால் வைடு பார்த்தா, கண்டிப்பா அடுத்த பால் டேக் ஓவர் பண்ணாரு. அதே மாதிரி 2 6 ஹாப்பி. சிஎஸ்கே டீம் ஹாப்பி, ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கண்டிப்பா அது. பட் அதுவும் ஒவ்வொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. இந்த மேட்ச் வந்து ரன் ரேட் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. டீம் ஓவரா டீம் பர்ஃபார்மன்ஸ் படி சிஎஸ்கே கவுண்ட் பண்ணிச்சு. மெயின் என்னன்னா பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ் 200+. இதானே சொன்னது.